ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவினூடாக தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானித்து பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிக பெரிதான சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிற இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். இது பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படுகின்ற அந்த 50வது நாள். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது இறங்கிய இந்த விசேஷித்த நாளிலே இந்த வீடியோவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிக பெரிதான இந்த சிலாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசித்து அதை நாங்கள் தியானித்து கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்த இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைய நாளிலே நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது: என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆம், இன்று பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு, அந்த லேபிளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு உலகம் பூராகவும் திருச்சபைகளிலே நடக்கின்ற பலவிதமான குளறுபடிகள், குழப்பங்கள் இன்றைக்கு அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் யூடியூபிலே பலவிதமான சோசியல் மீடியா இணையதளங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த பெயரை மையமாக வைத்துக்கொண்டு பலவிதமான விபச்சார காரியங்கள், பலவிதமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக்கொண்ட வரங்கள் வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷையை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அங்கே ஆவிக்குரிய கனிகள் எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய சுபாவம், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த இம்பாக்ட் அங்கே இல்லை. இது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற விதமாக, உலகத்தோடு ஒத்த போகிற விதமாக, உலகத்திலே இருக்கிறவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதபடி இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற சிலர் வேத வசனத்துக்கு முரணாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவன் சொல்லாத அநேக காரியங்களை திருச்சபைகளிலே இன்றைக்கு செயல்படுத்துகிறதை, ஆவிக்குரிய வரங்கள் என்கின்ற சொல்லுகிற அடிப்படையிலே இன்றைக்கு அப்படியான காரியங்களை பிராக்டிஸ் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா சோசியல் மீடியாக்களிலும் இன்றைக்கு அநேகர் பார்க்கிறார்கள். பார்ப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிறது இப்படியான செயல்களினாலே, இப்படியான செயல்பாட்டுகளினாலே பரியாசம் பண்ணுகின்ற ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய தோட்டத்திலே கண்காணியாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய பாத்திரமாகிய எனக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவ வசனத்தை சரியாக புரிந்து கொண்டு, தேவ வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி உங்களோடு பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். இயேசு இங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி கூறும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இன்றைக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், சில நேரங்களிலே நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவரினாலே வழிநடத்தப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் ஆதி முதலாய் கொண்டு பல காரியங்களை பேசி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தேவ வார்த்தை அடங்கிய புத்தகமாக காணப்படுகிறது.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதன் ஒரே நோக்கம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்வதற்கு, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையாக கொண்டு எங்களுடைய ஊழியங்களை செய்வதற்காகவே ஒழிய வேறு மற்றபடி அல்ல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வேலைக்காரனை போல் இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தான் இதை நடத்துகிறார் என்று சொல்லி அநேக மாயமாலங்களும் அநேக பிசாசினுடைய அசுத்தாவிகளினுடைய காரியங்களும் இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் தேவன் எப்படி தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரோ, அதே போலதான் தூய ஆவியானவர், தேவ ஆவியானவரும் தேற்றரவாளனும் நமக்கு அவர் அருளப்பட்டிருப்பதன் நோக்கம் அவர் நம்மை தேவ வார்த்தையிலே நடத்துவதற்காக, தேவ வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய நடைமுறை நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி தேவ வார்த்தையை பின்பற்றி வாழ்வதற்காக அவர் நமக்கு உதவியாக தேற்றரவாளனாக அவர் அருளப்பட்டிருக்கிறார். எப்படி ஆண்டவர் ஆதியிலே ஆதாமை சிருஷ்டித்த நேரத்திலே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஒரு மனுஷியை, ஒரு மனைவியை இங்கே கொடுத்திருக்கிறாரோ, அதே போலதான் அது ஆண் பாலாய் இருந்தாலும் சரி, பெண் பாலாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு அடைந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் அவர்கள் தேவனுடைய மனவாட்டியாக, கரை திரை அற்றவர்களாக தேவ வசனத்தின்படி சரியான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்று நீங்கள் எப்பொழுதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை பேச நீங்கள் தயாராகும் பொழுது மிக 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 ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்ய பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே மிகவும் தெளிவுள்ளவர்களாய், பிசாசினுடைய தந்திரங்களிலே சிக்கப்படாதபடிக்கு, வஞ்சிப்புகளிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிப்புள்ளவர்களாய் தேவ வார்த்தையை தெளிவாக கற்றுக்கொண்டு தேவ வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு செயல்படுங்கள். கர்த்தர் தொடர்ந்தும் உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைப்படுவார், உங்களை சரியான பாதையிலே நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you.